என் ஹேடா பர்பஸ் அண்ட் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் ஃபைன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒன் ஷாட் வந்து ரொம்ப ஓல்டாக நான் ரெக்கார்ட் பண்ணது, ரொம்ப மந்த்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சது. இப்போ தான் எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண டைம் கிடச்சிச்சு. சரி, ஓகேவா? ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, அதில் வந்து இன்ட்ரோ பேசியிருப்பேன். ஸோ அதுக்காண்டி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுல்ல, அதுக்காண்டி தான் பேசியிருப்பேன். சரி, ஓகேடா. அப்படியே வீடியோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என் ஹேடா பர்பஸ் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் ஃபைன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வாய்ஸ் கேட்டு ரொம்ப டேஸ் ஆச்சு. லிட்ரலி ஒரு 21 டேஸ்க்கு மேலே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப 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 சாரி. வழக்கம் போல் என்னை மன்னிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூவாக இருந்தனால தான்டா என்னால் வீடியோஸ் போட முடியல. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்தோடனே எஃப்எஃபோட வராமல் ஒரு ஒன் ஷாட்டோடு வந்திருக்கேன். எஃப்எஃப்லாம் சூன் போடுறேன், ஓகேவா? அண்டு சரி, ஓகே, மன்னிச்சிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் போன வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா. என் வேர்ட்ஸை மதித்து கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். சரி, ஓகேடா, நம்ம அப்படியே இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இது என்ன ஸ்டோரி, என்ன கதை, அதெல்லாம் கேட்காதீங்க. ஸ்டார்டிங்கும் ஒரு மாதிரி கம்ப்ளீட் இல்லாத மாதிரி இருக்கும், எண்டிங்கும் ஒரு மாதிரி தாண்டா இருக்கும். அண்டு சரி, ஓகே, நம்ம அப்படியே இப்போ ஜேகேவோட ஒரு ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம ஒரு மினி சீரீஸாக இல்லைனா ஒரு எஃப்எஃபாக வந்து பார்க்கலாம், சரியா? சரி, ஓகே, நம்ம அப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. அண்ட் இது ஒரு ஷார்ட்டான ஸ்டோரி தான். 30 மினிட்ஸ் கிட்ட நான் ரெக்கார்ட் பண்ண பார்க்குறேன், ஓகேவா? சரி, ஓகே, அப்படியே நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே நீங்கள் உங்கள் பெட்டில் ரொம்ப கோவமாக உட்காந்துட்ருக்கீங்க. உட்காந்துலையோ ரொம்ப யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் ஸ்டொமக்கை தொட்டு பார்க்குறீங்க. ரொம்ப பெயினாக இருக்குது. நான் இப்படி வலிக்குது. என்ன நினச்சிட்ருக்கான் அவன் மனசில்? எனக்கு புரியல. எனக்கு வந்தால் கண்டிப்பாக கேட்கணும், எல்லாமே கேட்கணும் அவன்கிட்ட. எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா? எனக்கு வந்தா கண்டிப்பாக அவன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு ரொம்ப கோவமா குழப்பமாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ ஜங்குக்கு தான் வரான். அண்டாட்டி, நான் வந்துட்டேன்டி. என்ன ஃப்ரெஷ்ஷாகாமல் இருக்க? நான் வந்துருக்கேன்னு தெரியுதுல்ல, அதுக்குள்ளே ஏன் குளிக்காமல் இருக்க? இப்போ குளிச்சு என்ன பண்ண போகிறேன்? ஏன் உனக்கு தெரியாதா? சிக்கி தள்ளு. என்ன நினச்சிட்ருக்க மனசில்? என்னதான் நினச்சிட்ருக்க? உனக்கு தெரியும்ல, கிளைண்ட்டை மீட் பண்ண போகணுன்னு சொல்லி. அது அவர் எவ்வளோ முக்கியமான கிளைண்ட் தெரியுமா? இந்த ப்ராஜெக்ட்காக 3 மந்த் ஜிகே கண்ணு முழிச்சு வேலை பார்த்துருக்கேன். ஆனால் நீ ஜிகே, நான் பேசணும். ஜிகே, இங்கே பாரு என்ன பாரு. கொஞ்ச நாளாக நீயா இல்லை. என்னதான் நினச்சிட்ருக்கோ மனசில்? எப்போ பாரு இதில். ஜிகே, நான் பேசிகிட்ருக்கேன். ஜிகே, நான் பேசுறதுலாம் காதில் விழுதா இல்லையா? ஜிகே, ஒரு நிமிஷம் நிறுத்து ஜிகே. பின்னாடி உனக்கு பிரச்சனை? எனக்கு தெரில, எனக்கு இப்போ வேணும். பொண்டாட்டி டெய்லி நைட் வந்தோடனே பண்ணுவேன்னு தெரியாதா? இப்போ எதுவும் அடம் பிடிக்கிற? இங்கே பாரு, என்ன சொல்கிறதெல்லாம் என் காதிலே ஏறல. எதாக இருந்தாலும் முடிச்சுட்டு அப்புறம் பேசிக்கலாம். ஜிகே, இல்லை ஜிகே, நானும் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு எனக்கு புரியலை என்னன்னு. எனக்கு எதுவும் கிடையாது. நான் வெளியே போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெளியே போக பார்க்குறீங்க. அப்போ ஜேகே உங்கள் கையை பிடிச்சிட்டு, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதையா? பொண்டாட்டி, நான் நல்ல மூடில் இருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்ல மூடில் இருக்கேன்டி. தயவு செஞ்சு கெடுகாதண்ணா. தங்கம் வாடி, பண்ணலாம். இப்போ எனக்கு வெறி ஆகுது. சீக்கிரவா. சிக்கி, நான் என்ன பேசிகிட்ருக்கேன்? அப்போ நீ காது கொடுத்து கேட்க மாட்டேன், அப்படி தானே? இதெல்லாம் பேசிட்டு வா பண்ணலாம். சிக்கி, இங்கே பாரு சிக்கி, உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன். அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னு கூட நீ கேட்க மாட்டேன், அப்படி தானே? உனக்கு இதுதான் முக்கியம். மோ படுத்தாதமோ, சீரவா. இதுக்காக தான் சீக்கிரமாக வந்தேன் இன்னைக்கு. வாமோ, இருச்சிக்கி, கிட்ட வந்த அவ்வளோதான்.
நான் சொல்லிட்டே இருந்தேன்ல, கிளைண்ட் பார்க்க போகணும்னு சொல்லி. ஆனால் அது கூட எனக்கு பொறுமை இல்லை. நான் என்ன சொன்னேன், வந்து கூட எல்லாத்தையும் பார்த்துக்கலான்னு. ஏன் ஜேகே? இப்போ சரியே கிடையாது ஜேகே. பாரு இதுலேயே இருக்கு. முன்னாடிலாம் லவ்வோடு இருந்துச்சு, இப்போ நான் லவ்வெல்லாம் போய் உங்ககிட்ட வெறும் என்ன லாஸ்ட்டு மட்டும்தான் இருக்குன்றியா? அப்படியே வச்சுக்கோ, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. பாரு எனக்கு வெறி ஆகிறதுக்குள்ள வந்துடு. நாமோ எழுத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட, அதுவும் உன்னோட ஜேகேவை. இல்லை, நீ என்னோட ஜேகேவே கிடையாது ஜேகே. ஃபஸ்ட்டு நீயே இல்லை. உனக்கு என்ன ஆச்சு ஒன்றுமே எனக்கு தெரியல. ஆனால் ஜேகே, ரொம்ப தப்பு பண்ணுறேன். போதும், இதோட விட்டுரு. இன்னைக்கு இதை பற்றி பேச வேணாம். நான் வெளியில் போகணும். தள்ள. என்ன என்னாடி பண்ணணுன்ட்டு இருக்கேன்? வெளியே போகணுங்கிற எதுவும் செஞ்சு கெடுக்காத. வாமோ வா. ஜேகே, கையை விடு ஜேகே. என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில்? உன் எழுத்தெழுப்புக்கெல்லாம் வர வேணாம். தள்ளு ஜேகே, தள்ளு. நான் வெளியே போகணும். நான் மெண்டல் ஆகாத, பைத்தியக்காரன் ஆகாத, மரியாதையா வாமோ. இதுக்காக தான் சீக்கிரம் வர. அப்படி தானே? என்னை பற்றி நினச்சி பார்த்தியா? என்னால் முடியலை ஜேகே, முடியலை. என்ன ஆச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலை. வா அண்ணன் வா. ஜேகே தள்ளு ஜேகே. உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க? என்னதானே நினச்சிட்ருக்க? தள்ளு ஜேகே, தள்ளு. போதும். இதுக்கு மேலே எதுவும் பண்ணாது. என்னால் முடியல ஜேகே. காலையில் எந்திரிக்கவே முடியல, ரொம்ப வலிக்குது. டாக்டர் சொல்லியிருக்காங்க ஜேகே, ஓவரும் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. உனக்கே தெரியும்ல எனக்கு எப்படி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி. ஜேகே ப்ளீஸ் ஜேகே. எனக்கு புரியுது, ஆனால் இப்போ எதுவும் என்கிட்ட பேசாத, புரியுதா? புரியுதா? ஜேகே என்னாச்சுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தையாச்சும் சொல்லு. உனக்கு என்ன ஃபீல் ஆகுது? ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஏதாச்சும் சொல்லு ஜேகே. எதுவும் கேட்காதமோ. எனக்கு வேணும், அவ்வளோதான். எனக்கு வேணும்னா வேணும், அவ்வளோதான்மோ. வேணும். உன் ஜேகேக்காக பண்ண மாட்டியா? உன் ஜேகேக்காக தர மாட்டியா? உன் புருஷன் தானே, உன் பொண்டாட்டி நீ. ஜேகே, புருஷனாக இருந்தாலும் நான் உன் பொண்டாட்டியாகவே இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான். எனக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது ஜேகே. இது உடம்பா இல்லை பொம்மையா நீ யூஸ் பண்ணி தூக்கி போடுறதுக்கு? சொல்லு. 1 மாதம் ஜேகே, 1 மாதம் எவ்வளோ நரகத்தில் இருக்கேன் தெரியுமா? என்ன ஆச்சு? என் ஜேகே இப்படி கிடையாது. காலேஜ் டேஸில் இருப்பாள்ல, அவன் தான் என் ஜேகே. கல்யாணம் பண்ணும்போது என் கையை பிடிச்சி உனக்கு ஒரு கஷ்டம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னால, அவன் தான் என் ஜேகே. நீ இல்லை, நீ கிடையவே கிடையாது. உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணது ஞாபகம் இருக்கா ஜேகே? ஃபைனலாக லாஸ்ட் கோல் ஜேகே. நீ தான் வின் பண்ணணும் ஜேகே. மச்சான் விட்டுறாதடா, ப்ளீஸ்டா. காலேஜ் மானுமே உன் கையில் தாண்டா இருக்கு. ப்ளீஸ்டா மச்சான். போட்டான்டா கோலு. அப்படியே எல்லாருமே கத்துறாங்க ஜேகே இந்த லாஸ்ட் கோல் போட்டதும். ஃபைனலாக ஜேகேயோட டீம் தான் வின் பண்ணுது. மச்சான் ஃபைனலாக வின் பண்ணிட்டடா. எங்கடா அந்த மார்க் நாய்? என்ன இப்போ எங்கே வச்சு போவோம் மூஞ்சிய? ஏஜே என்னடா ஏஜே, என்னமோ பீலா விட்ட? மூட்டை ஓட்ட விட உனக்கு என்ன? விட்றா, அவனுங்களா ஒரு ஆளுங்கன்னு சொல்லிட்டு. மச்சான் நான் கூட பயந்துட்டே இருந்தேன்டா. நைட்டு வேற லைட்டாக சரக போட்டோம், போதையில் கோலை இல்லை அம்பேர் மண்டையிலே போட்டுருவேன்னு நினச்சேன். பரவாயில்லடா, நல்லபடியாக அடிச்சிட்டேன். நாடியில மச்சான் அவளோட ப்ரெசன்ஸ்டா எனக்கு. மச்சான் எந்தாவது எங்கடா இன்னைக்கு சொல்ல போகிறேன் மச்சான். எல்லாருக்கும் முன்னாடி கத்தி சொல்ல போகிறேன். எங்கடா? அப்போது நீங்கள் அந்த கூட்டத்தில் அப்படியே ஒரு மூலையில் உட்காந்துட்ருக்கீங்க.
ஸோ ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்டு தான் வரான். ஜேகே பின்னாடி அவ்வளோ க்ரௌடி, அவ்வளோ பொண்ணுங்க அப்படியே எல்லாமோ சொல்லி லெட்டர்ஸ்லாம் தூக்கி போட்டுட்ருக்காங்க. பட் ஜேகே எதையுமே கண்டுக்காம ஓடி வந்தவங்க கிட்டே நின்று, மோ நான் சொன்னல வின் பண்ணுவான்னு சொல்லி, நீ வந்தால் வின் பண்ணுவான்னு சொன்னலடி, பார்த்தியா உன்னால தான் மோ வின் பண்ணேன், கை கொடு, வின் பண்ணிட்டேன்டி, வின் பண்ணிட்டேன், பார்த்தியா மெடலு உனக்கு தான் அப்படின்னு சொல்லி போட்டு விடுறான். என்ன பண்ணுறீங்க ஜேகே, கீழே போ, எல்லாரும் பார்க்குறாங்க. யார் பார்த்தா என்ன? அன்னைக்கு என்ன சொன்ன? வின் பண்ணிட்டு வந்தா சொல்லு, கத்தி சொல்லு, அன்னைக்கு அக்செப்ட் பண்ணிடுறேன்னு சொன்னல, இப்போ சொல்கிறேன்டி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ மோ, ஐ லவ் யூ ஸோ மச். இப்போ சொல்லு, பதில் சொல்லு, என்ன சொல்ல போகிற? ஜேகே அமைதியாரு, எல்லாரும் பார்க்குறாங்க, இது கிரவுண்டு ஜேகே, அதான்டி எல்லாரும் பார்க்கட்டுன்னு தான் சொல்கிறேன். என்ன போகிறவன் வேணா கேட்குறானாமே, நீ ஜெய் ஆளான்னு சொல்லி சொல்லல, ஜெய் ஆளுன்னு சொல்லி இன்னிலேருந்து சொல்லு நான் ஜேகே ஆளுன்னு. ஜேகே இறங்க ஜேகே, எல்லாரும் பார்க்குறாங்க, நம்ம அப்புறம் பேசலாம். என்ன பேசலாம்? இப்போ சொல்லு, நல்லா பார்த்துப்பேன்டி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டி, ப்ரப்போஸ் பண்ணுறேன், பூவெல்லாம் இல்லைன்னா மெடலை விட்டு ப்ரப்போஸ் பண்ணுறேன், ஐ லவ் யூ, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டியா? இந்த காலேஜுக்கு வந்ததுலேருந்து உன் பின்னாடி சுற்றிட்டுருக்கேன் மோ, என்ன மோ, லவ் யூ மோ, கொஞ்சம் குடிப்பேன், டென்ஷன் ஆனால் தம் அடிப்பேன், இது உனக்கே தெரியும். மற்றபடி இப்படி அந்த பொண்ணு இந்த பொண்ணு எங்கேயாவது போயிருக்கேனாடி, எவ்வளோ பார்த்தும் தோணுதில்லடி, உன்னை பார்த்தோன்னே தோணிடுச்சு ஐ லவ் யூ, நீ தான் என் வாழ்க்கைன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன், ஐ லவ் யூ, நீ தான் என் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டேன், ஐ லவ் யூ மோ, ஐ லவ் யூ ஸோ மச், அக்செப்ட் பண்ணிக்கோடி ப்ளீஸ் டி. எத்தனை டைம் தான் நானும் கிரவுண்டில் வச்சு சொல்கிறது, இதான் லாஸ்ட்டாக இருக்கணும், நீ ஜெயிச்சிட்டேன்டி, காலேஜே என் பின்னாடி தான், லவ் யூ சொல்லுமோ, நான் உன் பின்னாடி நின்றுட்டுருக்கேன், கெஞ்சிட்ருக்கேன்டி, ஐ லவ் யூ சொல்லுமோ ப்ளீஸ் மோ. ஜேகே எனக்கு ஒன்று பிடிக்கும் ஜேகே, பிடிக்கும்ண்ணா, ஐ லவ் யூ சொல்லுடி, எனக்கு தெரியும், எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்கேன், இங்கே பாரு, தனியாலாம் கிடையாது, இங்கேயே சொல்லு, இப்போயே சொல்லு. அப்போ ஜேகே ஃப்ரெண்ட்ஸு அந்த க்ரௌடில் இருக்கிற சில பேர்லாம் அப்படி கத்துறாங்க, வயன் சொல்லுவாயன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஸோ அவளுக்குமே ஜேகேனா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜேகே அப்படியே சிரிச்சுட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்கான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் உங்கள் பேக்லேருந்து ஒரு செயின் எடுத்து அப்படியே அவனுக்கு போட்டு விடுறீங்க. ஜேகே அதை பார்க்குறான். மோ நீ வின் பண்ணா இது போடலான்னு நினச்சேன், கங்க்ராட்ஸ். அப்புறம் அழகாக இருக்குமோ, எனக்காக வாங்கினியா? அவனுக்காக தான் வாங்கினேன். ஜேகே சொல்லுமோ, என்ன கஷ்டப்படுத்திட மாட்டேல்ல? ஜேகே உன்னை நம்பி வந்துட்டு எனக்கு நீ மட்டும்தான், யோசிச்சுக்கோ. சத்தியமாடி, சத்தியமா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன் தாண்டி, உனக்கு ஒரு கஷ்டமும் கொடுக்க மாட்டேன். ஐ லவ் யூ மோ, ஐ லவ் யூ. ஜேகே நம்பி கையை போடுறீங்க, விடமாட்டேன். இப்போ சொல்கிறேன், இங்கே வச்சு சொல்கிறேன், எல்லாருக்கும் முன்னாடி சொல்கிறேன், சத்தியமா உன்னை ஒரு துளி கூட கஷ்டப்படுத்த மாட்டேன், ப்ராமிஸ் டி. மோ எனக்காக செயின்லாம் வாங்கியிருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. அப்படியே அந்த வார்த்தையை சொல்லிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உனக்கே தெரியும்ல நான் ரொம்ப சென்சிட்டிவ்னு. என்னால் சின்ன விஷயத்தை கூட தாங்க முடியாதுன்னு தெரியும்ல. ஜங்குக் உன்னை பற்றி அவனுக்கு தெரியுமோ இல்லையோ, எனக்கு நல்லா தெரியும். இங்கே பாரு ஜேகே, நீ கேட்குறது ஒரு மாதிரி குழந்த மாதிரி இருக்கு. மோ அதெல்லாம் எனக்கு தெரியாது மோ, ஐ லவ் யூ சொல்லு, இப்போ சொல்றீ. வின் பண்ண சொல்கிறேன்னு சொன்னல, அதுக்காண்டி தான் வின் பண்ணியா? மோ ஆமாம், அதுக்கு தான் வின் பண்ணேன், அதுக்கு தான் நைட்டு ஃபுல்லாக உழைச்சேன். சொல்லுமோ இப்போ சொல்லு, ஐ லவ் யூ சொல்லு, ஐ லவ் யூ உங்களுக்கு சொல்லுமோ அப்படின்னு சொல்லி அவன் காலை தேய்ச்சிட்டு சொல்கிறான். உங்களுக்கு பார்க்கவே ஒரு மாதிரி குழந்தை எப்படி அழுகுமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த பையனை குழந்தை மாதிரி அழுதுட்ருக்கான் பாரு. சொல்லுமோ சொல்லு. சரி, ஐ லவ் யூ ஸோ மச். போதுமா? சாரி வெயிட் பண்ண வச்சதுக்கு. ஐ லவ் யூ. மோ
லவ் இன்னொரு தடவை எனக்காக ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுறா. ஜேகேக்கு அவ்வளோதான். அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு லைட்டாக அவனுக்கு டியர்ஸே வந்திருக்கும். ஜேகே உண்மையில லவ் பண்ணுறியாடி? உண்மையிலே லவ் பண்ணுறியா? லவ் பண்ணுறேன் ஜேகே, லவ் பண்ணுறியா? ஐ லவ் யூ மோ, ஐ லவ் யூ ஸோ மச். லவ் யூ ஸோ மச். ஸோ ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாத்தையும் போய் சொல்கிறான் லவ் பண்ணுறான், யார் லவ் பண்ணிட்டாடா அப்படின்னு சொல்லி. ஸோ ஜங்குக்கு எப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டைப். அது எப்படி சொல்லுன்னா, சடனாக அழுதுருவான், சடனாக சிரிப்பான், டக்குன்னு கோவப்பட்டுருவான். ஸோ இதுதான் அவன். ஆனால் அவன் ஃபுல் லவ்மே நீங்கள் மட்டும்தான். ஒரு வருஷத்தில் எதை பார்த்தான்னு தெரில, பட் ரொம்ப லவ் பண்ணிட்டான். உங்கள் கேரக்டராக இருக்கட்டும் சரி, எல்லாத்தையுமே அவ்வளோ ரசிப்பான். அம்முன்னு பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான். போக போக நீங்களும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பீங்க ஜங்கு கூட. பட் அவனுக்கு அந்த ஃப்ரெண்டு ஃபீல் ரொம்ப பிடிக்காது. இது வேண்டாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம லவ் பண்ணலாம், இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பான். நீங்களும் ஏதோ ஒரு குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபைனலாக நீ வின் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதுக்காண்டியே ரொம்ப கஷ்டப்பட்டு வின் பண்ணியிருப்பான். ஸோ இதுதான் ஜங்குக்கோட கேரக்டர். எல்லாமே நல்லா போயிட்டுருக்கும். ஃபைனலாக ஜங்குக்கு காலேஜ்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸோ அப்பாவோட ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணியிருப்பான். நீங்களும் ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு யாரும் கிடையாது. ஜங்குக்கோட அம்மா அப்பாவுக்கு ஓகே நீங்கள், ஸோ அப்படியே மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப அழகாக போயிட்டுருக்கும். சும்மாவே கேர் பண்ணுவான். இதில் ஒய்ஃபாக வேற ஆகிட்டீங்க, இன்னும் கேர் பண்ணி பார்த்துப்பான். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம இப்படிலாம் இருந்தோமே அப்படின்னு சொல்லி. நினச்சி பாரு கல்யாணம் ஆனது எப்படி இருந்தோம். மற்றவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இருந்தோம் ஜிக்கி. ஆனால் நீ மோ எனக்கு இப்போ வேணும், எனக்கு இப்போ வேணும். என்னடா அடம் பிடிச்சிட்டு இருக்க? சொல்லிட்டே இருக்கேன், என்ன அடம் பிடிச்சிட்டு இருக்க? மோ எனக்கு வேணும்னா வேணும். இப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் எதோ பேசிட்டு இருக்க? எனக்கு இப்போ நீ வேணுமோ? வேணும் சிக்கே, இது தப்பு. நீ பாரு, என்னை பாரு, நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்ல. என் தங்கம்லாம் நீ பாரு ஜிக்கே ட்ரெஸ் வேணாம் ஜிக்கே ட்ரெஸ் கிளிக்காத ஜிக்கே இங்கே பாரு என்னை பாரு, என் கண்ணு பாரு, பாருடா. ஸோ ஜிக்கே எதுவுமே கேட்கல. அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு லைட்டாக விளக்கிட்டு மோ இப்போதான் நல்லா இருக்கு மோ, இப்போதான் ஒரு மாதிரி ஹெட் பெயின்லாம் போகிற மாதிரி இருக்கு. ஜிக்கே இல்லை ஜிக்கே, இங்கே பாரு ஜிக்கே, இது வேண்டாம் ஜிக்கே நமக்கு. இங்கே பாரு எனக்கு விருப்பம் இல்லாதப்போ நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஜிக்கே. ஏன் பண்ணக்கூடாது? ஏன்டி பண்ணக்கூடாது? நான் புருஷன் தானே, பண்ணலாம்ல. உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு இது பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அப்போ என்கிட்ட இருந்து இதுதான் வேணுமா ஜெயிக்க? எனக்கு உங்ககிட்ட இருந்து எல்லாமே வேணுமா? எனக்கு இதுன்னு இல்லை, இது எல்லாமே உன் லவ், கேரும், உன் லஸ்ட்டு எல்லாமே எனக்கு மட்டும்தான். சிக்கிப்பா இப்போதான் எப்படி மாறுன இல்லை, நான் சொன்னா சமத்தா கேட்குற ஜிக்கே வேற. இப்போ விஷயத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க ஜிக்கே. எனக்கு வேண்டாம் ஜிக்கே, முடியலை ஜிக்கே, சுத்தமாக முடியலை. ரொம்ப டயர்டாக இருக்கேன் ஜிக்கே. அம்மோ எனக்கு உனக்கு பிடிக்கும் அம்மோ, உனக்கு எனக்கு பிடிக்கும்ல, ரொம்ப பிடிக்கும்ல. அப்புறம் ஏன் வேணாங்கிற? அப்போது வேறு யாராச்சும் பிடிச்சிருக்கா? என்ன கேட்ட திருப்பி கேளு. என்னடா கேட்ட? என்ன கேட்ட? கரெக்டாக தான் கேட்டேன். உனக்கு வேற யாராவது பிடிச்சிருக்கா? சொல்லு, பிடிச்சிருக்கா? எனக்கு யாரடா பிடிக்கும்? நான் போய் யாரை பார்ப்பேன்? நீ எப்படி நினைக்கலாம் அப்படி? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் அம்மா, அப்பா, என் ஃப்ரெண்டு எல்லாமே நீ மட்டும் தான்டா. உனக்கு எப்படி மனசார கேட்க தோணுச்சு?
இது பண்ணவில்லைன்னா நான் வேற எனக்கு கூடாது. ஆ என்னடா பேசுற? யார் உனக்கு சொல்லி கொடுத்த அப்படிலாம் பேச? அப்புறம் என்னடி தொட விட போதெல்லாம் வேணாங்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? நான் தொட்டா எனக்கு இது வேணும், இது இல்லாமல் எனக்கு தூக்க வர மாட்டேங்குது, இது இல்லாமல் நல்லா தூக்கமே வர மாட்டேங்குதுமோ, எனக்கு வலிக்குது ஜிக்கி. இங்கே பாரு, இப்பெல்லாம் பேசுறதுக்கு உன்னை என்ன கொல்லணும் போல இருக்கா? கொன்றுமோ? கொன்னுட்டு யாரை கல்யாணம் பண்ணிக்க போற? சிக்கி என்னாச்சு உனக்கு? இப்போ ஹாஸ்பிட்டல் போகலாமா? என்னம்மா ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? எதுக்கு இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்க? நான் பேசல, நீ தான் பேச வைக்கிற. பொத்திட்டு படு, நான் வாட்டில் பண்ணிட்டு எதுவும் பண்ணாமல் போயிடுவேன். ஜிக்கி வேணாம் ஜிக்கி வலிக்குது ஜிக்கி பிடிச்சா முத்தாத ஜிக்கி. கீழே பெயினாக இருக்கு ஜிக்கி. உனக்கு பெயினாக இருக்கு, எனக்கு ப்ரெஷராக இருக்குமோ? உனக்கு தெரியுமா, எவகிட்டையும் போக தோணாதடி. இப்படி இருந்தா எவகிட்ட போக தோணும்? ஐ லவ் யூ மோ, ஐ லவ் யூ ஸோ மச். சிக்கி வலிக்குது சிக்கி, போதும் சிக்கி, முடியல சிக்கி போதும் எந்திர சிக்கி. முடியாது, என்னால் முடியாது அம்மோ. நீங்கள் இன்னும் வேணும்னு தோணுது அம்மோ வேணும் சிக்கி. இங்கே பாரு சிக்கி, என்னால் கான்ஷியன்ஸாக இருக்க முடியல சிக்கி. மயக்கம் வருது சிக்கி. மயங்காதம்மோ. பாரு மயங்காதம்மோ. பாரு மயங்காதடி. ஃபீலாக இருக்காது, மயங்காத அம்மா, மயங்காத. பாரு என்ன பாருடி, பாரு. வலிக்குது சிக்கி, போதும் சிக்கி. என்னால் முள்ளடி ஸ்டாப் பண்ண முடியல, ஏன்னு தெரியல. அம்மா லவ் யூ மோ, அம்மா லவ் யூ மோ. ஜெய்கே தப்பு பண்ணுற ஜெய்கே, இப்படி பண்ணக்கூடாதுப்பா, பண்ணக்கூடாது, வலிக்குது சிக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் மயங்கிடுறீங்க. இப்போ அப்படியே டைம் கிராஸ் ஆகுது. இப்போ பொறுமையாக நீங்கள் எழுந்திரிக்கிறீங்க. டைம் பார்த்தா ரொம்ப மிட் நைட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஸ்டொமக்கில் ரொம்ப வலிக்குது. அப்படியே கீழே பார்க்குறீங்க, ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. உங்களுக்கு புரியுது நீங்கள் தூங்கினதுக்கப்புறமா அவன் ரொம்ப நேரம் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்படியே சைடில் பார்க்குறீங்க, ஜேகேவை காணோம். யாருப்பா உனக்கு இப்படிலாம் சொல்லி கொடுத்தா? என்னாச்சு உனக்கு? ஜிக்கி, நீ குழந்த மாதிரி ஜிக்கி, உனக்கு ஒன்றுமே தெரியாது. இன்னைக்கு எதோ பேசுற. இப்பெல்லாம் என்கிட்ட என் ஜிக்கி பேச மாட்டானே. அவன் குழந்த, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஏண்டா ஏன்பா அப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப வலிக்குது ஜேகே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற யாருனாலும் சொல்லி புரிய வச்சு, உனக்கு புரிய கூட வைக்க முடியல ஜேகே. இதை நினைக்கும் போது என்ன நினைச்சுதான் கஷ்டமா இல்லை, ஒன்ன நினைச்சுதான் கஷ்டமா இருக்கு. என் குழந்தை மனசுல என்ன இருக்கு, யார் இப்படி மாத்தினா என்னன்னு ஒன்றும் புரியல. ஆனா என் குழந்தைய நான் இன்னைக்கும் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். என்னடா ஆச்சு உனக்கு? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ கரெக்டாக உங்களுக்கு ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் கவனிச்சிக்க மாட்டீங்க, இப்போ தான் பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே உங்களுக்கு உயிரே இல்லை. ஏன்னா அவன் வெளியே தான் போயிருப்பான், வீட்டுக்குள்ளே தான் இருப்பான்னு நினச்சிருப்பீங்க. பட் இப்போ ஃபோன் அடிக்கிறான் அப்படின்னு உடனே டக்குன்னு அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ ஜேகேப்பா, எங்கே இருக்க? எங்கே போன? ஃபோன் அடிச்சிருக்க, எங்கே இருக்க? ஹலோ ஜிக்கே இருக்கியா? என்னாச்சு?
ஹலோ ஹலோ ஜிகே. அம்மோ ஜிகே. ஜிகே என்னாச்சு? ஆ என்னம்மா ஆச்சு? இங்கே பாரு என்னாச்சு? மூ மூ ஜிகே. ஜிகே என்னாச்சு? இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு என்னாச்சு? எங்கே இருக்க? எங்கே இருக்கீங்க சொல்லுங்க. மூ மூ சாரி சாரி மூ சாரி, ரொம்ப சாரி. உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல. சாரி மூ சாரி. சிக்கே சிக்கே எங்கே இருக்கீங்க சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க, எங்கே இருக்கீங்க சொல்லுங்க. சொல்ல மாட்டேன் மூ, சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ என்னை தேடி வருவ எனக்கு தெரியும். நான் என்னை கூட்டு போகாத, போனேன்னா திருப்பி திருப்பி உன்னை கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பேன். மூ இது சொல்றதுல எனக்கு புரியாமலாம் இல்லை, எனக்கு புரியுமோ. பாருங்க வீடியோ கால் வரட்டா? எங்கே இருக்கீங்க சொல்லுங்க. சிக்கே எதுக்கு அழுகுற? இங்கே பாரு ஒன்றும் இல்லை. சரி சாரி, ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன். வீட்டுக்கு வா, திருப்பி கூட நம்ம பண்ணலாம். இல்லை இல்லை எனக்கு வேணாம். அது பண்ணா பண்ணிட்டே இருக்கணும் போல இருக்கு, எனக்கு தெரியல மூ. அது உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் மூ. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணல உன்னை எப்பயுமே நான் கஷ்டப்படுத்தாமல் வச்சிருப்பேன்னு சொல்லி. அதை நான் மீறிட்டேன் பாரு. நான் தான் தப்பு, நீ எந்த தப்பும் பண்ணலை. உனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். ஆனால் அதெல்லாம் நீ என்கிட்ட கூட ஒரு தடவை கூட சொன்னது கிடையாது மூ. மூ நான் உனக்கு செட்டே ஆக மாட்டேன்ல. யாரு சொன்னா? யாரு சொன்னா? இங்க பாரு ஜிக்கி எங்க இருக்க சொல்லு. ஜிக்கி எங்க ஜிக்கி இருக்க சொல்லு. ஜிக்கி பயமுடுத்தாதான். நான் வரேன். இல்லை வேணாம், நான் நடக்க முடியாது எனக்கு தெரியும் மோ. நீ என்னை எப்பயுமே ஒரு குழந்தையாவே பாப்படி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. எனக்கு எல்லா பசங்களும் சொல்லுவாங்க எங்களை மாதிரி நீ இல்லைடா அப்படின்னு சொல்லி. மோ நான் பைத்தியமா போ. ஏன் எல்லா பசங்களை மாதிரி என்னால் இருக்க முடியாது? உனக்கு தெரியும்ல, காலேஜில் நான் தான் ஃபுட்பால் டீம் கேப்டன் ஜான் ஜங்குக். எப்படி இருப்பேன் பசங்களோட? ரெண்ட பைத்தியக்காரனா? யார் சொன்னா குழந்தை பைத்தியம்னு சொல்லி? என் ஜங்குக் ரொம்ப கெத்தான பையன், ரொம்ப அழகான பையன், எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான். முக்கியமாக அந்த அம்மு சொன்ன எதுனாலும் கேட்பான். கேட்பதானே? வந்துடுடா, வீட்டுக்கு வந்துரு. நான் கூட வரல, நீ வந்துரு ப்ளீஸ். அம்மு சொன்ன எதுனாலும் கேட்பான், ஆனால் வீட்டுக்கு வரமாட்டேன். ஜெக்கி எங்கே இருக்கு? ஜெக்கி எங்கே இருக்கு சொல்லு, நான் வரேன். யாருடா? என்னடா சொன்ன? ஒன்றும் புரியல எனக்கு. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? இல்லை எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, எனக்கு ஏதோ நோய் இருக்கு போல. இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை எனக்கு இருக்கு. அப்புறம் எதுக்கு என் சாப்பாட்டில் எனக்கு தெரியாமல் டேப்லெட்லாம் கலந்து தர? சிக்கி என்ன எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? எனக்கு எல்லாமே தெரியும். நீ, எங்கள் அம்மா அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எதையோ மறைக்கிறீங்கன்னு தெரியும். எனக்கு என்னமோ இருக்கு, சீக்கிரம் செத்துருவேண்ணா. என்ன பேசிகிட்டு இருக்க? உனக்கு ஒன்றும் கிடையாது. உனக்கு நீ சரியாக தூங்க மாட்டேங்கிறனால ஸ்லீப்பிங் பில்ஸ் மட்டும்தான் நான் கலந்து கொடுப்பேன், வேறு எதுவும் கிடையாது. பைத்தியக்கார மாதிரி பேசாமல் எங்கே இருக்குன்னு சொல்லு. பாரு ஜெக்கே, சப்பு சப்புன்னு அரைஞ்சிருவேன் நேரில் வந்தா. மரியாதை வீட்டுக்கு வா. இது எதுவும் பேசிகிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். நீ ஏன் சொல்லிட்டல்ல பைத்தியக்காரன்னு? ஜெக்கே வா ஜெக்கி, வீட்டுக்கு வா ஜெக்கி, வீட்டுக்கு வா, நம்ம பேசிக்கலாம். வரமாட்டேமோ, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், எனக்கு புரியுது. நீ, எங்கள் அம்மா அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கிறீங்க என்னைய. உன் கூட ஒரு குழந்தை மாதிரி வச்சுக்கிறீங்க. எனக்கு ஏதோ ஒன்று இருக்குமோ, நோய் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனால் அம்மு, உன்னை விட்டு பிரியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ. அப்போ பிரியும் போது ரொம்ப அழிவேன் நான். எனக்கு ஏதாச்சும் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு
நான் உன்னை விட்டு போயிட்டேனா உன்னை யார் பார்த்துப்பா? யார் பார்த்துப்பா? உனக்கே தெரியுதுல்லடா, என்னை யார் பார்த்துப்பா? நீ தானே பார்த்துக்கணும். வாடா தங்கம்ல, வந்துடு. எங்கே இருக்க சொல்லு. இல்லைம்மா, நான் உன்கிட்ட இருந்த உன்னை கொன்று வேணும்னு பயமாக இருக்குமோ. எனக்கு எனக்கு உனக்கு என்ன பண்ணுது? என்னாச்சு? அது நம்ம இருப்போம்ல அப்படி இப்படின்னு, அப்படி இருக்கும் போது ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. அதான் திருப்பி 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 அப்படி இருக்கணும் போல இருக்கு. ஆனால் என்னால் வேற பொண்ணுங்களை பார்க்க முடியல. ஏன்னு தெரில, எனக்கு உங்ககிட்ட இருந்து மட்டும் வேணும்னு தோணுது. மூவ் இருக்க பண்ணிகிட்டே இருப்பேன். வேணாம் வேணாம் என்ன, நான் போகிறேன், நான் போயிடுறேன். நீ 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 பத்திரமா இரு. நீ இருப்ப. ஏன்னா உனக்கு தனியாக வீடெல்லாம் கொடுத்துட்டேன். உனக்கு காசு காடு என் காடு அங்கே தான் இருக்கும். எல்லா கார்ட்லேயும் நிறையா பணம் இருக்குமோ. பத்திரமா வச்சுக்கோ, வச்சு செலவு பண்ணு, நல்லா பார்த்துக்கோ. அம்மோ நான் போயிட்டு வரேன். அம்மோ ஜிக்கே எங்கே இருக்க? ஜிக்கேப்பா இங்கே பாரு ஒன்றும் இல்லை. இங்கே பாரு ஃபோன் கட் பண்ணாத. இங்கே பாரு எங்கே இருக்க? இங்கே பாரு ஏதோ பேசிகிட்டு இருக்க. இங்கே பாரு, உனக்கு இன்னைக்கு டேப்லெட்டே கொடுக்கலடா. என் தப்பு தான் கொடுக்காம. இங்கே பாரு ஜிக்கே. ஹலோ. ஸோ இப்போ அங்கிட்டேருந்து எந்த சத்தமும் கேட்கல. ஸோ உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது திக்குன்னு. ஹலோ ஜிக்கே எங்கே போயிடுச்சு? கடா இருக்க. என்னடா பண்ணிக்கிட்ட பைத்தியக்காரித்தனமா? ஜேகே ஹலோ. அப்போ அங்கிட்டிருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. ஹலோ யாரு? ஹலோ நீங்கள்? ஹலோ சார் நீங்கள்? ஹலோ, அது இந்த ஃபோன் பிரிட்ஜுக்கிட்ட இருந்துச்சு. என்ன பிரிட்ஜுக்கிட்டயா இருக்கு? நீங்கள் அங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம், நீங்கள்? ஒரே ஒன்று விட்டு சார் அந்த தண்ணிக்குள்ளே ஒரு பையன் குதிச்சுட்டான் சார் ப்ளீஸ் சார், சீக்கிரம் குதிச்சு காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார். என்ன பையன் குதிச்சுட்டானா? ஆமாம் சார் அவரே ஹஸ்பண்ட் தான். ப்ளீஸ் சார் என்ன சொல்கிறீங்க சார் ப்ளீஸ் சார் நான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறேன். ப்ளீஸ் சார் நான் சீக்கிரம் வந்துடுறேன் சார் ப்ளீஸ் சார். சரி ஓகே பேனிக் ஆகாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். மச்சான் குதிடா. ஸோ இப்போ அங்கே இருக்கிற 2 பசங்க அப்படியே உள்ளே குதிச்சிடுறானுங்க. ஸோ இந்த பக்கம் ஆம்புலன்ஸ்லாம் வந்துடுது. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகேவை ஐசியூவில் வச்சுருக்காங்க. இப்போ போலீஸ் தான் அப்படியே உங்ககிட்ட உட்காந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. தம்பி, நீங்கள் 2 பேரும்? சார், நான் டயாங் ஜிமின். அந்த பக்கம் போகும்போது பார்த்தோம், நாங்கள் தான் கீழே குதிச்சு. ஓ அம்மா, உங்கள் ஹஸ்பண்ட் இதுக்கு இப்படி பண்ணார்? உங்களுக்கு அவருக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஏன்னா லாஸ்ட்டாக உங்ககிட்ட தான் காலில் பேசியிருக்காரு, அதுக்கப்புறம் தான் தண்ணியில் குதிச்சிருக்காரு. சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? அது பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை சார். என் கூட பேசிகிட்டே நடந்து வந்தார். நைட்டில் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி. அப்போது தெரியாமல் கால் ஸ்லிப்பாகி விழுந்துட்டார், அவ்வளோதான். எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியா? அது எப்படி கால் தடிக்க கீழே விழுவார்? இங்கே பாருங்கள் சார், லாஸ்ட்டாக என்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தார். அவர் ஃபோன் கீழே கிடக்கிறத பார்த்து தோ இந்த அண்ணா தான் வந்து என்கிட்ட திருப்பி பேசினார். கொஞ்ச நேரத்தில் எனக்கு உயிரே இல்லை சார். அதுக்கப்புறம் தான் இவர் குதிக்க சொன்ன தண்ணியில் நான் தான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணேன். அது மட்டும் கிடையாது, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு விசாரிக்கணும் அப்படின்னா எங்கனாலும் விசாரிச்சுக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போலீஸ்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன டவுட்டு தான், பட் பெருசாலாம் கண்டுக்கல. ஸோ அப்படியே அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நீங்கள் 2 பேர் மட்டும் இல்லைண்ணா. அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என்ன பிரச்சனைன்னு தெரில, ஆனால் நாங்கள் வந்தது நல்லா தான் போச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் மிஸ் ஆயிருந்தா அவ்வளோதான். ரொம்ப ஆழத்தில் போயிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.
ரொம்ப தேங்க்ஸ். சரி ஓகே, நீ உள்ளே போய் அவரை பாரு, நாங்கள் ஃபுட் ஏதாவது வாங்கிட்டு வரோம். அண்ணா இல்லைண்ணா, இது வரைக்கும் பண்ணதே போதும். ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். அடே என்னம்மா நீ அண்ணன்லாம் சொல்லிட்டேன், போ என் கூட நாங்கள் வாங்கிட்டு வரோம். டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் போயிடுறானுங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் ஜேகே கிட்டே போகிறீங்க. மேடம் டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. சிக்கிம்மா சிக்கப்பா என்னை பாரு. என்னடா ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்க? சிக்கி இங்கே பாரு, என்ன பாரு, கழுத்துற. சிக்கிப்பா இங்கே பாரு. அப்போ ஜேகே பொறுமையாக ஐஸை ஓப்பன் பண்ணுறான். பெருசாலாம் ஒன்றும் ஆயிருக்காது, பட் லைட்டாக மயங்கிருப்பான். ஓ அம்மோ மாண்டியாமோ மோ ஜிக்கி இங்கே பாரு, என்னடா பண்ண? ஏண்டா அப்படி? கொஞ்ச நேரத்தில் உயிரே இல்லை தெரியுமா? யார் என் குழந்தைக்கெல்லாம் இப்படி சொல்லி கொடுக்குறது? ஓ ஓ சாரிம்மா, எதுக்கு என்ன காப்பாற்றினேன்? என்னை விட்டுருக்கலாம்ல, நான் போயிருப்பேல. நீ போய் நான் மட்டும் வந்து என்ன பண்ணுறது? நானும் பின்னாடியே வந்திருப்பேன். எதுக்கு இந்த பைத்தியக்காரத்தனெல்லாம் பண்ணுறேன்? இங்கே பாரு ஜிகே, இங்கே பாரு, யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது, நான் சொல்கிறத மட்டும் தான் கேட்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கல்ல. என்னாச்சு என் குழந்தைக்கு? தெரியலையேமோ, என்னென்னமோ தாட்ஸ்லாம் வருது, எனக்கு தெரிலமோ. நான் பைத்தியக்காரனா? சேச்சா, யார் சொன்னா நீ பைத்தியக்காரன்னு சொல்லி? நீ நீ அழகு பையன். நீ பேசும்போது எவ்வளோ பயங்கட்ட தெரியுமா? ஒரு கொஞ்ச நேரம் என்கிட்ட இல்லை, கொஞ்ச நேரம் நீ இல்லைன்னு என்னால் தாங்க முடியல. என்னை விட்டு எப்படி போக உனக்கு மனசு வருது? அன்னைக்கு நீ சொன்னல, கொஞ்சம் கூட உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு, அப்படியே விட்டு போற. அம்மா சாரிம்மா, உண்மை விட்டு போக மாட்டேம்மா. அம்மா லவ் யூம்மா. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன். இனி யார் சொன்னாலும் கேட்க மாட்டேம்மா. லவ் யூ. உன் கூட லைஃப் லாங் வாழணும்னு ஆசையாக இருக்கு. ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குமோ. எதுக்கு பயம்? நான் இருக்கேன்ல, எதுக்கு பயப்படுறேன்? நான் பார்த்துக்கிறேன். என் தங்கத்தை நான் பார்த்துக்கிறேன். இதுக்கடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணாத ஜெக்கி, நினச்சி கூட பார்த்துறாது. கொஞ்ச நேரத்தில் என் உயிர் என்கிட்டே இல்லை. ஜிக்கே, ஐ லவ் யூ ஜிக்கே. அன்னைக்கு சொன்னல, உன்னை எப்பயும் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி கை பிடிச்சல, இதுக்கடுத்து இந்த கையை நீ விடவே கூடாது, எப்பவும் விடக்கூடாது. ஐ லவ் யூ ஜிக்கே, ஜிக்கேப்பா. ஐ லவ் யூ மூ. குழந்தை பெற்றுக்கலாமா? தாராளமாக பெற்றுக்கலாம். ஒன்று மாதிரி ஒரு பாப்பா, என்ன மாதிரி ஒரு பாப்பா பெற்றுக்கலாம். இதுக்கடுத்து என் குழந்தை இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சத்தியம் பண்ணுங்க மோ. ப்ராமிஸ், அந்த மாதிரி பண்ணாத ஜேகே ப்ளீஸ். மோ போக மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன், சத்தியமாக போக மாட்டேன். ஐ லவ் யூ ஜேகே. ஐ லவ் யூ. எதுக்கு இப்படி பயப்படுறேன்? நான் அவன் கூட இருக்கல, பயப்படக்கூடாது. ஒன்றும் இல்லையா? சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒயன் அப்படியே ஜேகேவை ஒரு குழந்தை மாதிரி அணைச்சிக்கிறான். அவனும் அப்படியே சுருண்டு ஒயனை கட்டி பிடிச்சிட்டு குழந்தை மாதிரி அப்படியே தூங்குறான். அவன் கண்ணில் அப்படியே டியர்ஸாக வருது. ஸோ ஒயனும் அப்படியே பொறுமையாக அவனோட ஹெட்டை அப்படியே லைட்டாக அப்படியே கோதி விட்டுட்டே இருக்கான். சங்கு கொஞ்ச நேரத்தில் நல்லா தூங்கிடுறான். ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ ஸோ மச். உன்னை விட்டு எப்பயும் போக மாட்டேன், என்னை விட்டு நீ போகக்கூடாது, உன்னை விட மாட்டேன். நிம்மதியாக தூங்கு. நீ என்ன பிரச்சனைன்னு தெரில, ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும் என் குழந்தைய நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஐ லவ் யூ. படி வந்தாயோ, புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ, என்னையும் கொண்டாயோ, கேளாமலே கையில் வந்து கட்டி தங்கோ, நீ தள்ளாமலே தள்ளாடுற நானே மீண்டும்
ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஸ்டார்டிங்கும் புரியாது, எண்டிங்கும் புரியாது. பட் நடுவில் ஒரு சீன் மாதிரி கொடுத்துருப்பேன். ஒரு வேளை இந்த ஸ்டோரி, ஐ மீன் இந்த லைன் பிடிச்சிருந்தா நம்ம ஃப்யூச்சரில் ஒரு மினி சீரீஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஆமி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பர்பிள்யூ, பாய்டா. அண்ட் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் யோசித்தது இவ்வளோ தான். சரி, ஓகேடா. பை பை பை.